நண்பர்களே, இப்போ உலகமே கவனமா பார்க்கிற ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. இது சாதாரண நியூஸ் இல்ல. எனி டைம் பெரிய மாறக்கூடிய லெவலுக்கு போயிருக்கு. மார்ச் 22, 2026 அன்று டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு 48 மணி நேரம் அல்டிமேட்டம் கொடுத்தாரு. அவர் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டாரு, ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டை ரீஓபன் பண்ணலன்னா யூஎஸ் டைரக்டா ஈரான் பவர் பிளான்ஸை டார்கெட் பண்ணணும்னு. இது சாதாரண வார்னிங் இல்ல, ஆல்மோஸ்ட் வார் அனௌன்ஸ் பண்ற மாதிரி தான். இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, உலகத்துல வரும் ஆயில் சப்ளைல நியர்லி 20% இங்க தான் பாஸ் ஆகுது. ஸோ இது க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா பெட்ரோல் டீசல் ரேட்ஸ் எல்லாருமே வேர்ல்ட் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி மார்க்கெட்ஸ் டென்ஷன்ல இருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ஈரான் சைலண்டா இருக்கல. அவங்க இமீடியட்டா ரிப்ளை கொடுத்தாங்க. லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி இஸ்ரேல் சிட்டிஸை டார்கெட் பண்ணாங்க. எஸ்பெஷலி சென்சிட்டிவ் ஏரியாஸை ஹிட் பண்ணினாங்க. ரிப்போர்ட்ஸ் வருது. இது ஒரு கிளியர் மெசேஜ், நாங்கள் ரெடின்னு. அதோட ஈரான் யூஎஸ்க்கும் ஒரு இன்டைரக்ட் வார்னிங் கொடுத்தாங்க. நீங்கள் டைரக்டாக என்டர் ஆனீங்கன்னா இது ரீஜனல் வார் இல்லை, குளோபல் கான்ஃப்ளிக்ட் ஆகணும்னு ஸ்ட்ராங்காக சிக்னல் கொடுத்தாங்க. இதே நேரத்தில் அலி லரிஜானி, ஈரானோட டாப் செக்யூரிட்டி லீடர், இஸ்ரேல் அட்டாக்ல கில் ஆனார்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதனால் சிச்சுவேஷன் இன்னும் சீரியஸ் ஆயிடுச்சு. இது வார்னிங் ஸ்டேஜ் மட்டும் இல்ல, ஆல்ரெடி டேமேஜ் நடக்குது. ஆனா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, ஈரான் கொஞ்சம் ஸ்டாண்ட் சாஃப்டன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஹார்மோஸ் க்ளோஸ் பண்ணாம மோஸ்ட் ஷிப்ஸை பாஸ் ஆக அலோவ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஆயில் மார்க்கெட் கொஞ்சம் காம் ஆகும் மாதிரி சிக்னல் இருக்கு. ஆனா இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இது பீஸ் சைன் இல்ல, இது ஜஸ்ட் டெம்பரரி ஈசிங். நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு இருக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. சிச்சுவேஷன் இன்னும் அன்ஸ்டேபிள் தான். இப்போ நெக்ஸ்ட் 48 மணி நேரம் தான் மிக முக்கியம். யூஎஸ் என்ன மூவ் எடுக்கிறாங்க, இஸ்ரேல் எப்படி ரியாக்ட் பண்ணும், எல்லாம் அன்சர்டைன். ஒரு விஷயம் மட்டும் கிளியர், இது ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இல்லை. ஹார்மோஸ் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டா குளோபல் எக்கானமி இட் செல்ஃப் ஷேக் ஆகும். ஆயில் ப்ரைஸஸ் ஸ்கை ராக்கெட் ஆகும். ஈவன் நம்ம இந்தியாவுக்கும் இம்பேக்ட் வரும். ஸோ நண்பர்களே, இப்போ நடக்கிறது ஒரு சாதாரண வார் இல்லை, இது ஒரு டிக்கிங் டைம் பாம் மாதிரி இருக்கு. சம்டைம்ஸ் ஹிஸ்ட்ரி இயர்ஸில் சேஞ்ச் ஆகாது. சில நேரம் ஜஸ்ட் 48 மணி நேரம்ல தான் வேர்ல்டு முழுக்க சேஞ்ச் ஆகிடும். இதுதான் இப்போ நடக்கிற உண்மை.